எல்லாரும் நமஸ்காரம். இப்போ நம்ம உங்களுடைய ஆரம்பிக்கலாம். ஒரு 4 நாள் நான் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். நேற்று எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டாங்க ஆற்றுல. என்னால் ஒன்றும் மூவ் பண்ணவே முடியல, ரொம்ப டைட்டாக இருந்தது. அதனால் நேற்றுக்கு முடியல. இன்னிலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம நம்மாழ்வாரர்லேயே திருவாய்மொழி பகுதியில் கோயில் திருவாய்மொழி அந்த பாகத்தில் 5வது நூறில் 8வது பத்தில் 1வது பதிகம். இதனோட இது பிரபந்தத்தில் இதனோட நம்பர் என்னன்னா 3194 3194. இந்த 10 பாட்டு இன்னைக்கு நம்ம சொல்ல போறோமே. இந்த 10 பாட்டு, இந்த 10 பாட்டை கேட்டுதான் நாதமுனிகள் இம்ப்ரெஸ் ஆனது. நாதமுனிகள்ன்றது அவரோட பேர் ரங்கநாதன். அவர் என்ன பண்றார், அவர் தான் இந்த பாட்டை காட்டுமன்னார்குடியில இவெல்லாம் அந்த ஒரு யாத்திரை வந்த கொஞ்சம் பேர் பாடுறா. பாடின உடனே அதை கேட்டு இந்த இதில் இந்த பாட்டில் கடைசி பாட்டில் 10வது பாட்டில் பார்த்தீங்கன்னா 1010 வல்லார் அந்த 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 வரி வரும். என்னன்னா மழலை தீர வல்லார் காமர மானேர் நோக்கியதேன்னு முடியும். அந்த கேட்ட உடனே இந்த 10 பாட்டை இந்த 1010 வரும். உழலின் மலிய சொன்ன 1010 வல்லார்னு வரும். உழலை எருப்பை முளைச்சியோடு அவளை உயிருண்டார் கடல்களையே சரணாக கொண்ட குறுகூறுகிறார் மழை தீர வல்லார் குழல் மலிய சொன்ன 1010 மழை தீர வல்லார் காமர் மானேர் நோக்கியதேன்ற அந்த பாட்டு கடைசி பாட்டு. இந்த பாட்டில் 1010 வருதா எல்லாரும் வருது இல்லையா? அதை பார்த்த உடனே அப்போ மீதி 990 எங்கே கிடைக்கும்னு கேட்பார். அதில் ஆரம்பமானது தான் அவர் தேடிட்டு திராவிட திருநெறி போனது. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது அந்த கண்டுபிடிச்சது ஆழ்வார் திருநெறியில் இந்த பராங்குசுதாசனை பிடிச்சது. பராங்குசுதாசன் சொன்னது அதை வச்சு இவர் 14,000 தரம் 12,000 தரம் அந்த கண்ணூரி திருத்தாம்பு பாசுரத்தை சொன்னது. கண்ணூரி திருத்தாம்பு பாசுரத்தை சொன்னோடனே நம்மாழ்வார் பிரசனமானது. நம்மாழ்வார் இந்த பாடல்களை எல்லாம் கொடுத்தது. அப்புறம் நாதமுனிகள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணது. அதான் இந்த 4000 தீபம். இப்போ நம்ம படிக்கிற பாட்டு இது ஒரு செட் ஆஃப் இதில் உருவாகிறதுக்கு காரணம், 4000 திவ்ய பிரபந்தமாக உருவாகிறதுக்கு காரணம் நாதமுனிகள். அதுக்கு காரணம் இந்த 10 பாட்டு தான். ஞாபகம் வச்சுக்கோ. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்த 10 அந்த கதை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பதில் வந்ததுன்னா அதை வச்சு நான் அடுத்ததான் அந்த நாதமுனிகளோட கதையை முழுசாக சொல்லுவேன். தேங்க்யூ. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ பாட்டை பார்ப்போம். ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே சீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் ஓலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. இது பாட்டு. ஆரா அமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே சீராய் அலைந்து கரையை உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் ஓலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படிங்கிறது இந்த பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்த்தோம்னா, ஆரா அமுதே, ஆரான்னா சூடா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஆரான்றதுக்கு பேர் சூடா இருக்குன்றது கிடையாது. அமுதம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அமுதம் திகட்டாதது, அதுதான் திகட்டாதன்றது தான் ஆரா அமுதே. ஆரான்னா இந்த இடத்துல திகட்டாதன்னு அர்த்தம். ஆரா அமுதே, திகட்டாத அமுதமே. அடியேன் அடியேன் உடலம்னு வந்திருக்கு பாருங்க. உடலம்னா நம்ம உடம்பு. உயிர் இருப்பது உடலம், செத்து விட்டது சடலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. செத்து போயிட்டா அதுக்கு பேர் சடலம்னு பேரு. உயிர் இருந்தா அதுக்கு பேர் உடலம்னு பேரு. நம்மளோட உடம்ப சொல்றாரு. அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே. நின்பால்னா உன்னிடத்தில், அன்பு ஆயே. அன்பாவே மாறிவிட்டது. உன்னிடத்துல இருக்க அன்புதான் என் உடம்புன்ற மாதிரி மாறிடுது அப்படின்றார். அன்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. நீராய்னா தண்ணீர் போல, அலைந்து நிலையில்லாமல் அலையிறது இல்லையா, அந்த ஒரு நிலையில்லாத தடுமாறுறது பாருங்க, அதுதான் நீராய் அலைந்து கரைய, அது அப்படியே கரைஞ்சு போக உருக்குகின்ற நம்ம உருவத்தையே மாற்றக்கூடிய, அதுதான் அலைந்து அலைய உருக்குகின்ற
நெடு உருக்குகின்ற நெடுமாலேன்னு இருக்கும். நம்ம உருவத்தையே மாத்திக்கின்ற நெடுமாலே. நெடுன்றது வந்து வெறின்னு ஒரு அர்த்தம். நெடுன்னா நெடியன்னு ஒரு அர்த்தம். நெடுன்னா வெறின்னு ஒரு அர்த்தம். மால்னா 10. பித்து. மால்னா உங்க மேல பைத்தியம் பிடிக்கிறது. நெடுமாலேன்னா உங்க மேல வெறி, ஒரு பித்தாவே, உங்க மேல இருக்க அன்பு ஒரு பித்தாவே மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பைத்தியமாவே ஆயிடுது உங்க மேல அன்புன்றது. அதான் சொல்றேன். சீரார் சென்னல் பாத்தீங்களா? சீரார்னா முழுமையாக, அதாவது நல்ல செழுமையா வளைஞ்சிருக்கு இல்லையா, அது சீரார். சென்னல், சென்னல்ன்றதே சிறப்பான ஒரு வகையான வஸ்தி அரிசி நெல். சீரார்னா நல்லா முழுமையா, அது ஒழுக பராமரிப்போட முறையாக வளர்ந்திருக்கிற சென்னல். கவரி வீசும். கவரின்னா விசிறி. கவரின்னா விசிறி. கவரி வீசும், காத்து வீசுறதுதான். விசிறிக்கல வீசுற மாதிரி அந்த சென்னல்ல பட்டு காத்து வீசும். செழுநீர் திருக்குடந்தை. இந்த இடத்துல செழுநீர்ன்றது என்னன்னா, செழுமையான நீர் ஆதாரத்தை கொண்ட, நீர்வளத்தை கொண்ட இடம்னா காவிரி பாயிருது கும்பகோணத்துல, அதனால சொல்றேன். நீர்வளத்தை கொண்ட திருக்குடந்தை. திருக்குடந்தைனா கும்பகோணம். சீரார் சென்னல் செழுநீர், சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை. அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அதாவது கும்பகோணத்துல, அதை சொல்றீங்க. காவிரி பாய்கின்ற கும்பகோணத்தில் சீரார் சென்னல் கவரி வீசும். முறையா முழுசா வளர்ந்த சிறப்பு நெல், வசதி நெல்லியோட அந்த அது அது அந்த அந்த தழைகள், அந்த இதழ்கள் ஆடுறதுனால கவரி வீசும். அதுல விசிறி மாதிரி வீசுகின்ற நல்ல நீர்வளம் பொருந்திய கும்பகோணத்தில் நகை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏறார் கோலம். ஏறார்ன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஏறார் கோலம் திகழ கிடந்தாய். ஏறார் கோலம்ன்றது என்னன்னா, பாதி எழுந்திருக்காம இருக்குது. அதுக்கு சான்ஸ்கிரிட்ல உத்தான சயனம்னு பேரு. உத்தான சயனம்னா படுத்துட்டு இருக்கிறவங்க எழுந்திருக்க முயற்சிக்கிறது. பாதி தலை தரையில் இருக்காது, முதுகுல பாதி மேல் பாதி தரையில் இருக்காது, அப்படி அப்படி நிமிடுறோம் பாருங்க. அந்த நிலையை வந்து ஏறார்ன்றார். ஏறார்னா எழுந்திருக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன்னு அர்த்தம். எழுந்திருக்கிறதுக்கு, அதாவது ஏறார்ன்றது வந்து எழுந்து உட்கார்ந்ததும் இல்லாத, படுத்தது இல்லாத, இந்த நடு நிலைமையில இருக்க அந்த அந்த கோலம், அதை சொல்றார். ஏறார் கோலம் திகழ கிடந்தாய். திகழ கிடந்தாய்னா அந்த மாதிரி ஒரு இதுல நீ படுத்துட்டும் இல்ல எழுந்திருந்தும் இல்லாத ஒரு மாதிரி உத்தான சயனத்துல இருந்தாயே, அந்த மாதிரி உருவத்துல உன்னை கண்டேன், உன்னை பார்த்தேனே, எம்மானேன்னா எம் தலைவனேன்னு அர்த்தம். இதான் இதை வந்து இந்த ஏறார் கோலம் எப்படி வந்ததுன்றதை வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. அது ஒரு கதையாக தான் சொல்லணும். திருக்கச்சி நம்புகளுக்காக சாரங்கபாணி பெருமாள் பண்ண கோலம் அது. அதை நான் சொல்றேன் அப்புறம். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டில் சந்திப்போம். நாளைக்கு வந்து அந்த ஏறார் கோலத்தை பற்றி சொல்லிட்டு சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இதுல கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, திகட்டாத அமுதமே என்னுடைய உடம்பு, என்னுடைய இந்த உடம்பு இருக்கு, அது வந்து நிலையில்லாத தண்ணீர்ல அலைஞ்சு கரைஞ்சு போகின்ற அந்த உருவமுடைய என்னுடைய இந்த உடம்பு உன் மேல அன்பால அப்படியே உண்மையிலேயே லயிச்சு போச்சு. அதனால அது அந்த மாதிரி என்னை எப்படி யார் செஞ்சதுன்னா, யார் செஞ்சதுன்றது சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குழந்தை.
அழகான முழுமையாக வளர்ந்த உயர்ந்த ரகத்தைச் சேர்ந்த செந்நெல்லான அந்த செந்நெற்கதிர்களின் நெற்கதிர்கள் வீசும் கவரி வீசும்னா விசிறியில் வரும் காற்று போல வீசுகின்ற ஆலாவட்டம்னு அது பேர். ஆலாவட்டம் வீசுகின்ற செழுமையான நீர், செழுநீர் எல்லாத்தையும் கொண்டு பாருங்க. செழுநீர்ன்றது செழுமையான நீர், அதான் காவிரி. அந்த பாயும் திருக்குடந்தை, செழுநீர் திருக்குடந்தை. அதுக்கப்புறம் ஏறார் கோலம் எழுந்திருக்க முயற்சிக்கின்ற அந்த ஏறார் கோலம் உத்தான சயனே, அந்த உத்தான சயனத்துல திகழ கிடந்த அந்த மாதிரி எங்களுக்கு காட்சி கொடுத்த, உங்க அக்கா படுத்துட்டும் இல்லாத எழுந்திருக்கவும் இல்லாத அப்படி ஒரு மாதிரி நிலையில இருக்க இல்லையா, அந்த நிலையில எங்களுக்கு காட்சி கொடுத்து எங்க ஒன்ன பார்த்தேனே எம்மானே என் தலைவனே ஒன்னு திருக்குடந்தையில கும்பகோணத்துல பார்த்தேனேன்னு சொல்றார். சாரங்கபாணி பெருமாள் உத்தான சயனம்னு பேரு, அது பெருமாளுக்கு பேரு. ஓகே, தேங்க்யூ.